மக்களை இன்றைக்கி நம்ம வீட்டில் மிளகு ரசமும் நண்டு கிரேவி தான் பண்ண போகிறோம். ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிளகாய், பூண்டு, சீரகம், மிளகு, அது கூட ஒரு தக்காளி பெருசாக போட்டு அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது நண்டு செய்யறதுக்காக ஒரு 3 பச்சை மிளகாய், 4 மூடி தேங்காய், மிளகு, சீரகம் அதுவும் அரைச்சி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ரசத்தை நான் தாளித்து ரெடி பண்ணிக்கிறேன். ரசத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நண்டு செய்துக்கலாம். ரசத்துக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரசப்பொடி போட்டு உப்பு போட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் பொங்கி ரொம்ப கொதிக்கக்கூடாது. பொங்கி வந்தாலே இறக்கிடணும். கொத்தமல்லி தூள், பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் ரசத்துக்கு. ஏன்னா ஒரே பனிக்காலமாக இருக்கா, நண்டு சாப்பிட்டா குழப்பு அறுக்கிறதெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அரைச்சி வச்சது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறேன். மிளகு, ஜீரகம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதக்கினா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் சேர்த்துக்குவோம். அப்புறம் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ரசப்பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து புளி கரைசல் வச்சுருக்கேன், அந்த புளி கரைசல் ஊற்றி தண்ணி எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்து நம்ம தண்ணி இது ரசத்தை ரெடி பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி மூடி வச்சுட்டு பொங்கி வந்தோடனே கொஞ்சம் மேலே தண்ணியை தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசத்தை இறக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ரசத்துக்கெல்லாம் கம்மியாக தான் போடணும். கொத்தமல்லி தண்ணி தூவிட்டு மூடி போட்டுடலாம். நண்டு வாங்கி வச்சுருக்கேன்ல, அந்த நண்டு ரெடி பண்ணுறதுக்கு நண்டை சுத்தம் செய்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி. நண்டு சிகப்பு நண்டு, இது வெள்ளை நண்டு இல்லை, இது சிகப்பு நண்டு. நல்லாயிருக்கும், வெள்ளை நண்டு மட்டும் இருக்கும், அதோட இது டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ரசம் பொங்கிச்சு, ரசத்தை நல்லா லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு இறக்கிட்டு நண்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு வடவை போட்டுக்குவேன். நான் வடவை போட்டு தான் நண்டு கிரேவிலாம் பண்ணுவேன். அதில் ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கிட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், பூண்டு, அப்புறம் உப்பு இது எல்லாமே போட்டு வதக்கலாம். கிண்ணம் வந்துச்சு வீடியோ எடுத்துன்னு பூண்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துக்க போகிறேன். அரைச்சி வச்சுருந்தது நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கலாம். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் நல்லா சேர்த்து காரெல்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த குழம்பு மிளகாத்தூள், அதனால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி எல்லாம் ஊற்றிருக்கேன். அது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கிரேவியாக வேணாலும் ட்ரையாக வேணாலும் நண்டுலேயும் தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் க்ளீன் பண்ணி வச்ச நண்டு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி கலரி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன். நான் தண்ணி அதான் இறக்க போகிறேன், ரொம்ப தண்ணியெல்லாம் கொஞ்சம் கிரேவியாக இறக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன். நண்டு நல்லா முங்கி வராங்க சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கலரி வைக்கல. ஒரு 5 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்தில் நண்டு ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த அளவுக்கு எனக்கு கிரேவி வேணும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம நண்டு அவ்வளோதான், நண்டு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.